தனிமையாக இருவர் உயிர் பிழைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வந்துவிட்டோம். இந்த சத்திரத்தில் என்ன எழுதியிருக்கிறது பார்த்தா? என்ன எழுதியிருக்கிறது? இங்கு தங்குவோர்களுக்கு ஓரளவுக்கு நெல் தருவார்கள் அப்படியா எழுதியிருக்கிறது அல்லவா? இந்த ஓரளவுக்கு நெல்லை வாங்கி ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம், மறுநாளைக்கு என்ன செய்யறது? ஆம் சுவாமி, எனக்கு ஒரு யோசனை தோணுகிறது. சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்க என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு நாளைக்கு அந்த நெல் இருக்கிறது, அடுத்த நாள் என்ன செய்வோம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அதுக்கு என்ன செய்ய போறீர்கள்? நான் வேலைக்கு போலான்னு பார்த்தேன். என்னது? என்ன சுவாமி சொல்றீர்கள்? நீங்கள் வேலைக்கு போகிறதா? ஆமா சுவாமி, வேலைக்கு போறேன் என்று போகிறேன் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆனால் அதை என்னை பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை சுவாமி. சித்ரா, என்ன செய்வது? நமக்கு பஞ்சம் வந்து விட்டது. நாட்டு நகரமெல்லாம் விட்டு வந்தோம். இந்த இடத்துல தங்குவோம் போது இந்த ஆடை ஆபரணம் அலங்கார நகைகளோடு நீ உல்லாசமாக இருக்க வேண்டும். இதில் என்ன வைத்திருக்கிறது? ராஜமுத்திரை வைத்திருக்கிறது. இருங்கள் சுவாமி, அதுக்குத்தான் ஒரு யோசனை சொல்ல போகிறேன். இந்த நகை நட்டையை போட்டுக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? இதெல்லாம் விற்று ஏதாவது ஒரு வியாபாரம் செய்து பிடித்துக் கொள்வோமே. பெண்ணே, இதில் ராஜமுத்திரை பதித்ததனால் விற்க சென்றேன் என்றால் அந்த டெல்லி பேரரசரத்தில் அகப்பட்டு விட்டேன். அப்படியா? அதனால நீ சந்தோஷமா அணிஞ்சிருக்கணும். நம்ம தனிமையா இந்த இடத்துல இருக்கும்போது என் உடம்பு இருக்கு வரை, என் உயிர் மூச்சு இருக்கு வரை பக்கத்து கிராமத்திற்கு சென்று வேலை பார்த்து அதுக்கு கிடைக்கிற கூலியை வச்சு நம்ம சாப்பிடலாம். அப்படியா? வேலைக்கு போய்தான் ஆக வேண்டும். ஆக வேண்டும். வேலை செய்து வாரே நடி அண்ணே,
இருக்கட்டும். அரசனாக இருந்த நான் ஏழையாக பரதேசியாக நான் பக்கத்து கிராமத்திற்கு சென்று வேலை பார்த்து வருகிறேன் என்று நீ இப்படியில் கோபப்பட வேண்டாம் பெண்ணே. இந்த சத்திரத்தில் நீ தங்கிரு. நான் வேலை பார்த்து விட்டு சீக்கிரமாக அந்த அரிசியை கொடுத்து அந்த ஆளாக்கு நெல்லை எடுத்து குத்தி படைத்து கஞ்சி காய்த்து கொண்டு வருகிறேன். நீங்கள் அங்கே இருங்கள் சுவாமி. சீக்கிரமாக வந்து விடுவதற்குள், நீங்கள் கலைப்பதற்குள் நான் கண்டிப்பாக வந்து விடுகிறேன். நான் போய் வருகிறேன். சென்று வாருங்கள். என்னவென்று இந்த நிலைமை எங்களுக்கு வந்திருக்கவே கூடாது. நாட்டை விட்டு வந்து அவர் ஒரு அரசராக இருந்து இப்பொழுது வேலைக்கு கூலி வேலைக்கு செல்கிறார். என் மனம் தாங்கிக் கொள்ளவே இல்லை. என்னதான் செய்வதென்று ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோ, கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோ, காலமே நம் முன்னால் கண்டு பேசுமோ, கண்கள் இரண்டும் உன்னை கண்டு பேசுமோ. இந்த விதமாக டெல்லி பாதுஷாவின் ஆட்சிக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியே வந்த சாமிராஜனும் சித்திரவள்ளியும் எத்தனையோ இடையூறுகளை சந்தித்து அத்தனையும் சமாளித்து இப்பொழுது திண்டிவனம் சத்திரத்தில் தனது மனைவி சித்திரவள்ளியை தங்க வைத்துவிட்டு சாமிராஜன் வேலைக்கு சென்று விடுகிறான். அதன் வழியாக பெரிய பெரிய வைரம் வைடூரியம் விற்று வரக்கூடிய மணிவண்ணன் வருகின்ற காட்சியை காண்க. அதன் பிறகு என்னவென்று தெரிக.